Hello students, welcome to 7th standard maths, 5th chapter geometry, exercise 5.5 part 2. In the previous video, we have seen exercise 5.5 part 1, subdivision 1 to 4 sums. Now let us see 5th chapter geometry, exercise 5.5 part 2. First heading, construct the following angles using ruler and compass only. Subdivision 5, 45 degree. நமக்கு ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணாமல் ரூலரையும் காம்பஸையும் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வரைய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் அது மாதிரி வரைஞ்சோம். இப்போ 5th சப்டிவிஷன் 45 டிகிரி. நம்ம சப்டிவிஷன் 4ல் 90 டிகிரி வரைஞ்சோம். அதே மாதிரி வரைஞ்சிட்டு அந்த 90 டிகிரி பைசெக்ட் பண்ணிடலாம். பைசெக்ட் பண்ணிட்டோம்னா 90ல் பாதி 45 டிகிரி கிடச்சிரும். ஓகே, அதுக்கு நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒரு வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம 90 டிகிரி வரைய போகிறோம். வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். நமக்கு அதில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம ஏன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி ஏ சென்டராக வச்சுட்டு நம்ம ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைய போகிறோம். காம்பஸ் எடுத்துப்போம். இப்போ கன்வீனியன்ட் ரேடியஸ் தான், மெஷர்மெண்ட்டே கிடையாது. மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். அது மேலே ஏன்ற பாயிண்ட் வச்சுட்டோம். இப்போ ஏ சென்டராக வச்சுட்டு நம்ம ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு நம்ம ஒரு ஆர்க் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, அது இந்த ஏன்ற லைனை கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதை பின்னு வச்சுப்போம். இந்த லைன் கட் பண்ணுற பாயிண்ட்டு பி. இப்போ பியை சென்டராக வச்சுட்டு வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட், அந்த ரேடியஸை மாற்றாமல் சேம் ரேடியஸில் ஏல வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். ஓகே, நல்லா அந்த ஆர்க்கை கூட நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட் சேம் ரேடியஸில் பியில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு போடணும். ஓகே, பியில் வச்சு ஒரு ஆர்க் போடணும். அதுக்கு நம்ம சீன் பேர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆர்க்கு நம்ம சீன் பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது அதே சேம் ரேடியஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இன்னொரு ஆர்க் வரைய போகிறோம். சேம் ரேடியஸ் தான். ஏல வச்சு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டுட்டோம், ஆஃப் சர்க்கிள் மாதிரி. அடுத்தது பியில் வச்சு வித்தவுட் சேஞ்சிங் இந்த மெஷர்மெண்ட்டு அந்த சேம் ரேடியஸில் ஒரு ஆர்க்கு, திருப்பி சிஎஸ் சென்டராக வச்சுட்டு அந்த இதுக்கு மேலே இன்னொரு ஆர்க் போட்டுக்கணும். அதை நம்ம டீன் பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, அதை டீன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா சீல வச்சு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துகிட்டு சீல வச்சு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, அந்த சேம் ரேடியஸில் நம்ம என்ன செய்யணும்னா டியில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். சப்டிவிஷன் 4ல் வரைஞ்ச 90 டிகிரி வரைஞ்ச மாதிரியே தான். ஓகே, நம்ம கன்வீனியன்ட் ரேடியஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு, மெஷர்மெண்ட்டே கிடையாது, கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துகிட்டு சீல வச்சு ஒரு ஆர்க்கு, அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் டியில் வச்சு அந்த ஆர்க்கை கட் பண்ணணும். இப்போ அந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைனை ஜாயின் பண்ணிப்போம். ஓகே, இந்த கட் பண்ணுற பாயிண்ட் நமக்கு இ. ஆர் கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஈன்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த செமி சர்க்கிள் அந்த ஏஇயை கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஜின்னு எடுத்துக்கலாம். இதுதான் 90 டிகிரி. ஓகே, இது வந்து 90 டிகிரி. இப்போ 90 டிகிரி நம்ம வரைஞ்சிட்டோம். 4 சப்டிவிஷன் இருக்குமா 90 டிகிரி வரைஞ்சிட்டோம். இதுக்கு நம்ம பைசெக் பண்ணோம். ஓகே, இதை நம்ம பைசெக் பண்ண போகிறோம். 45 டிகிரி வரைய போகிறோம். ஓகே, 90 டிகிரி பாதியாக பிரித்தோம்னா இந்த ஆங்கிளில் பைசெக் பண்ணணும். 90 டிகிரி பைசெக் பண்ணோம்னா நமக்கு 45 டிகிரி கிடச்சிரும். அதுக்கு நம்ம காம்பஸ் எடுத்துகிட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கணும். ஓகே, கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு பிக்கும் ஜிக்கும் நம்ம என்ன செய்யணும், பியில் சென்டராக வச்சுட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா ஒரு ஆர்க் வரையணும். அதே மாதிரி ஜிஏ சென்டராக வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும். ஓகே, பியில் வச்சு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அதேமாதிரி ஜியில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம லைன் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு 45 டிகிரி கிடச்சிரும். ஓகே, ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம எஃப்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம எஃப்னு எடுத்துப்போம். ஸோ பிஏஎஃப் இஸ் அ ரெக்வயர்ட் 45 டிகிரி. அந்த 90 டிகிரி ரெண்டாக பிரித்தோம்னா 45 டிகிரி கிடைக்கும். நமக்கு தேவையான ஆங்கிள் என்னது, பிஏஎஃப் 45 டிகிரி இஸ் ஆன்சர். ஓகே, நம்ம இதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. 5th சப்டிவிஷன் 45 டிகிரி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். 90 டிகிரி வரைஞ்சிட்டு அதை பைசெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான பிஏஎஃப் 45 டிகிரி கிடச்சிரும். 5th சப்டிவிஷன்
construction of angle of measures 45 degree. எப்படி 45 டிகிரி எப்படி வரைஞ்சுன்ற ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஸ்டெப் 1, கன்ஸ்ட்ரக்ட் ஆங்கிள் 90 டிகிரி. ரெஃபர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 90 டிகிரி சப்டிவிஷன் 4. சப்டிவிஷனில் 4ல் இருக்கிற மாதிரி 90 டிகிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, CD intersect AE at G with G as center. Draw an arc of convenient radius in the interior of angle BAE. சிடியை இன்டர்செக்ட் பண்ணுறது ஜின்னு வச்சுக்கணும். சிடியும் ஏயும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் ஜின்னு வச்சுக்கணும். அந்த ஜியை சென்டராக வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு வரையணும், ஒரு ஆர்க் வரையணும். அது எதுக்கு இன்டீரியர்னா பிஏஇக்கு நடுவில். ஓகே, பிஏஇக்கு நடுவில் நமக்கு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே. ஸ்டெப் 3, வித் த சேம் ரேடியஸ் and be a center, draw an arc to cut the previous arc at F. இப்போ அதே சேம் ரேடியஸை வச்சுக்கிட்டு ஜியில் வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அதே சேம் ரேடியஸ் வச்சுட்டு நம்ம பியில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும். அதை எஃப்ன்ற பாயிண்டில் கட் ஆகும். ஓகே. ஸ்டெப் 4, ஜாயின் ஏஎஃப், தென் ஆங்கிள் பிஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி இஸ் த ரெக்வயர்டு ஆங்கிள். இப்போ நம்ம ஜிலேருந்து ஒரு ஆர்க் வரைஞ்சோம், எஃப்லேருந்து ஒரு ஆர்க் வரைஞ்சோம், ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. அதான் இந்த ஏஎஃப்பை நம்ம என்ன செய்யணும், நடுவில் ஏஎஃப்பை நம்ம ஜாயின் பண்ணணும். Then BAF is equal to 45 degree is the required angle. This is step 4. Next, sixth subdivision 150 degree. Ruler compass யூஸ் பண்ணி வரையணும். ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் ரூலர் காம்பஸ் யூஸ் பண்ணி 150 டிகிரி வரைய போகிறோம். அதுக்கு நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் படித்த மாதிரி 120 டிகிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 150 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே. அதுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஓகே. இந்த லைன் மேலே நம்ம ஏதாவது ஏன்ற பாயிண்ட் வச்சுக்கலாம். லைன் மேலே ஏன்ற பாயிண்ட் வச்சுப்போம். ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு செமி சர்க்கிள் நம்ம ஏ சென்டராக வச்சுட்டு காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோம். அந்த லைன் மேலே ஒரு ஏன்ற பாயிண்ட் வச்சுட்டோம். இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி ஏ சென்டராக வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் வரையணும். ஓகே. ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். அதை நம்ம ஏபி இந்த பக்கம் கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்துப்போம். ஓகே. பியிலேருந்து ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு நம்ம என்ன செய்யலாம், அதை ஒரு ஆர்க் வரையலாம். ஓகே. ஒரு ஆர்க் வரைஞ்சிப்போம். அதை நம்ம சின்னு பேர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சியை சென்டராக வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கு, அதை நம்ம டின்னு எடுத்துப்போம். இந்த ஏபியை அந்த செமி சர்க்கிள் கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா 120 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். 120 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி 120 டிகிரி வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட் ஆர்க்கு 60 டிகிரி, அடுத்த ஆர்க்கு 120 டிகிரி. ஸ்கேல் யூஸ் பண்ணி 120 டிகிரி நம்ம வரைஞ்சிடலாம். ஓகே. வரைஞ்சிட்டு நம்ம 120 டிகிரி ஃபஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் செஞ்ச மாதிரி 120 டிகிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஜிஏடியை பைசெக்ட் பண்ணணும்னா எவ்வளோ டிகிரி இருக்கும், இது கண்டிப்பாக 30 டிகிரி. இது ஃபுல்லாக 180 டிகிரி. இது 120 டிகிரி போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 60 டிகிரி இருக்கும். இந்த 60 டிகிரி பாதியாக பைசெக்ட் பண்ணோம்னா 30 டிகிரி கிடச்சிரும். இப்போ 120 + 30 150 டிகிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே. இதை நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி பைசெக்ட் பண்ணலாம். ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு நம்ம டியில் வச்சு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு டியில் வச்சு ஒரு ஆர்க்கு, அப்புறம் சேம் ரேடியஸ் வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட்டு, அந்த ரேடியஸ் மாற்றாமல் சேம் ரேடியஸில் ஜியில் வச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணலாம். ஏலேருந்து இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம எஃப்னு எடுத்துப்போம். ஸோ GAF is a required 150 degree. Sorry, BAF is a required. இது 30 டிகிரி இருக்கும். ஓகே. இது 30 டிகிரி இருக்கும். இது ஃபுல்லாக நமக்கு என்ன கிடச்சிச்சு, நமக்கு 150 டிகிரி. 120 + 30 எவ்வளோ வந்துச்சு, 120 + 30 150 டிகிரி கிடைக்கும். ஓகே. இது ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ டிகிரி, 120 டிகிரி. ஸோ BAF is a required angle 150 degree. ஓகே. சிக்ஸ்த் சப்டிவிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 150 டிகிரி. இப்போ நம்ம 150 டிகிரி வரைஞ்சதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். எப்படி வரைஞ்சோட ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப் 1,
construct angle 120 degree, refer construction of angle of measure 120 degree subdivision 2. subdivision 2ல நம்ம 120 degree construct பண்ணினோம். அதே மாதிரி first வரைஞ்சுக்கணும். ஓகே 120 degree வரைஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஸ்டெப் 2 with A as center draw a semicircle of convenient radius cut AB at G. இப்போ ஒரு ஏல சென்டரை வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். அது வந்து ஏபி எங்கே கட் பண்ணுதுன்னா ஜின்ற பாயிண்டில் கட் ஆகுது. ஓகே ஸ்டெப் 3 with G as center draw an arc of convenient radius in the interior of angle GAD. இப்போ ஜிஎஸ் சென்டராக வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஜிஏடிக்கு இன்டீரியராக ஒரு ஆர்க் வரையணும். ஓகே ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் வரையணும். ஸ்டெப் 4 the same radius D as center cut the previous arc at F. ஓகே அதே மாதிரி ஜியில் வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அந்த சேம் ரேடியஸை மாற்றாமல் நம்ம டியில் வச்சு ஒரு ஆர்க் வரையணும். அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை ஜியில் வச்சு வரைஞ்ச ஆர்க்கை எஃப்ன்ற பாயிண்டில் கட் ஆகும். ஓகே ஸ்டெப் 5 ஜாயின் ஏஎஃப். இப்போ ஏலேருந்து எஃப் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிடணும். தென் பிஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு 150 டிகிரி இஸ் அ ரெக்வயர்ட் ஆங்கிள். ஓகே பிஏஎஃப்ங்கிறத நம்மளோட 150 டிகிரி தான் ரெக்வயர்ட் ஆங்கிள். ஓகே நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 7 135 டிகிரி. இதே மாதிரி ரூலர் காம்பஸ் யூஸ் பண்ணி வரைய போகிறோம். 135 டிகிரி ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் ரூலர் காம்பஸ் யூஸ் பண்ணி வரையணும். இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். ஓகே வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். அதில் நம்ம ஏன்ற புள்ளி எங்கேயாச்சும் வச்சுப்போம். இந்த லைன் மேலே நம்ம ஏன்ற பாயிண்ட் வச்சுக்குவோம். ஓகே அதை காம்பஸ் யூஸ் பண்ணி ஏல வச்சு நம்ம ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிப்போம். அந்த லைனை இந்த செமி சர்க்கிள் கட் பண்ணுற பாயிண்ட்டு பின்னு எடுத்துக்கலாம். ஓகே திருப்பி ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸில் நம்ம எடுத்துக்கிட்டு ஏல வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சோம் வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட். ஓகே சேம் ரேடியஸ்க்கு நம்ம பியில் வச்சு ஒரு ஆர்க் வரையலாம். அந்த ஆர்க்குக்கு நம்ம சீன் பேர் கொடுத்துக்கலாம். அந்த ஆர்க்குக்கு சீன் பேர் கொடுத்துக்குவோம். திருப்பி அந்த சேம் ரேடியஸ்க்கு அந்த சிஏ சென்டராக வச்சுட்டு அந்த செமி சர்க்கிள் மேலே இன்னொரு ஆர்க் வரைய போகிறோம். ஓகே அதை பாயிண்ட்டை நம்ம டீன்னு எடுத்துப்போம். அஸ் யூஷுவல் சப்டிவிஷன் 4ல் செஞ்சதே தான் 90 டிகிரி வரைய போகிறோம். திருப்பி ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்னா சியில் வச்சு சிடிக்கு இன்டீரியராக சியில் வச்சுட்டு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரையணும். இன்டீரியரில் சிடிக்கு நடுவில். ஓகே அதை மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் சேம் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஈன்னு எடுத்துப்போம். ஓகே கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம். இதை என்ன செய்யணும்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இதை ஜாயின் பண்ணிடுவோம். ஏலேருந்து இந்த ஈயை ஜாயின் பண்ணுவோம். ஏஇ ஜாயின் பண்ணிடலாம். இது 90 டிகிரி. ஓகே ஏலேருந்து இ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அது நமக்கு 90 டிகிரி. ஓகே இது 90 டிகிரி நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் 135 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போ 90ல் பாதி எவ்வளோ 45 டிகிரி. இப்போ 90 + 45 எவ்வளவு 135 கிடச்சிரும். அப்போ நம்ம திருப்பி இந்த சைடு நமக்கு என்ன எடுத்துக்கணும்னா இதில் பைசெக்ட் பண்ணோமா இதை பைசெக்ட் பண்ணோம்னா நமக்கு 135 டிகிரி கிடச்சிரும். ஓகே இந்த செமி சர்க்கிள் கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஜீன் எடுத்துப்போம். ஓகே செமி சர்க்கிள் ஏபிஏ கட் பண்ணுற பாயிண்ட்டை ஜீன் எடுத்துப்போம். இந்த ஈன்ற பாயிண்ட்டை நம்ம இங்கே எடுத்துப்போம். ஓகே ஈன்ற பாயிண்ட் எடுத்துப்போம். ஏன்னா இந்த ஆங்கிளை தான் நம்ம பைசெக்ட் பண்ண போகிறோம். 90 டிகிரி ஆங்கிளில் பைசெக்ட் பண்ண போகிறோம். இப்போ காம்பஸ் எடுத்துக்கிட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் ஏஇ இன்டீரியராக இஜிக்கு இன்டீரியராக நம்ம வரைய போகிறோம். ஒரு ஆங்கிளை பைசெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துப்போம். ஜியில் வச்சுட்டு ஒரு ஆர்க் வரையலாம். ஜியில் வச்சு ஒரு ஆர்க்கு அது சேம் ரேடியஸு ஈயில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணுவோம். ஈயில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணலாம். இப்போ இந்த லைனை ஸ்கேல் யூஸ் பண்ணி லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க்கையும் ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஏலேருந்து அந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணிப்போம். அந்த ஆர்க் கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எஃப்னு எடுத்துப்போம். இப்போ பிஏஎஃப் தான் ரெக்வயர்ட் ஆங்கிள் 120 டிகிரி. பிஏஎஃப் ரெக்வயர்ட் ஆங்கிள் 135 டிகிரி. ஓகே ரெக்வயர்ட் ஆங்கிள் 135 டிகிரி.
ஃபர்ஸ்ட் 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த பக்கம் இருக்க 90 டிகிரியை நம்ம பைசெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 135 டிகிரி கிடைச்சிரும். இப்போ ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக 135 டிகிரி கிடைக்கும். பாருங்கள், ஏஏ சென்டராக வச்சுட்டு பாருங்கள் 135 டிகிரி கிடைக்குது. ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி செக்கிங்காக தான் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஒரு சம் முடிஞ்சோடனே நம்ம ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வரைஞ்சிருக்கமானு. ஓகே, ஸோ BAF வந்து 135 டிகிரி கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ BAF இஸ் அ ரெக்வயர்ட் ஆங்கிள் 135 டிகிரி. ஸோ உங்களோட கிளாரிட்டிக்காக நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி தான் வரையணும். ஓகே, சப்டிவிஷன் 7 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 135 டிகிரி. இப்போ நம்ம 135 டிகிரி வரைஞ்சோம். அது எப்படி வரைஞ்சோன்ற ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப் 1, கன்ஸ்ட்ரக்ட் ஆங்கிள் 90 டிகிரி. ரெஃபர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 90 டிகிரி சப்டிவிஷன் 4. நம்ம சப்டிவிஷன் 4ல் 90 டிகிரி வரைஞ்சோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வரைஞ்சிக்கணும். ஓகே, 90 டிகிரி வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்டெப் 2, இது ஏ சென்டர் ட்ரா த செமி சர்க்கிள். ஏ சென்டரை வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சோம். அது ஏபி எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுதுன்னா ஜின்ற பாயிண்ட்ல கட் ஆகுது. ஓகே, ஏ சென்டரை வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். அது ஏபியை ஜின்ற பாயிண்ட்ல கட் ஆகுது. ஓகே, ஸ்டெப் 3, வித் ஜிஎஸ் சென்டர் அந்த கட் பண்ணுற ஜின்ற பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரா அன் ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட் ரேடியஸ் இன் த இன்டீரியர் ஆஃப் ஆங்கிள் இஏஜி. இப்போ ஜிஎஸ் சென்டரை வச்சுட்டு இஏஜிக்கு நடுவில், இஏஜின்ற ஆங்கிளுக்கு நடுவில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஆர்க் வரையணும். ஜிஎஸ் சென்டரை வச்சுட்டு வரையணும். ஸ்டெப் 4, த சேம் ரேடியஸ் இஎஸ் சென்டர் கட் த ப்ரீவியஸ் ஆர்க் அட் எஃப். ஓகே, நம்ம அது ஜியில் வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அந்த சேம் ரேடியஸை மாற்றாமல் நம்ம ஈயில் வச்சுட்டு ஒரு ஆர்க் வரையணும். அந்த ஆர்க்கு எந்த பாயிண்டில் கட் ஆகுதுன்னா எஃப்ன்ற பாயிண்டில் கட் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்டெப் 5, ஜாயின் ஏஎஃப் தென் ஆங்கிள் பிஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு 135 டிகிரி இஸ் அ ரெக்வயர்ட் ஆங்கிள். இப்போ ஏயிலேருந்து நம்ம என்ன செய்யணும், ஏயும் எஃப்ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஆங்கிள் பிஏஎஃப் வந்து 135 டிகிரி இஸ் அ ரெக்வயர்ட் ஆங்கிள். ஓகே, in this video we have seen exercise 5.5 subdivision 5 to 7 sums. Next video we will see 6th chapter information processing. Thank you students.